ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் சேரனுக்கு கால் பண்ணி, அண்ணே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு சேரன். என்னடா சொல்ற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னவும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பல்லவன் தான் இப்போ போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னவும், என்னடா சொல்ற அப்படின்ட்டு அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு சேரன். இப்போ தாண்டா அவன் காலேஜ்ல இருந்து ஒரு வாரமா அவன் காலேஜுக்கே வர்றதில்லைன்னு சொல்லி அங்கேருந்து போன் வந்துச்சு. நான் அதை கேட்டு இன்னும் ஷாக்காகி போயிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் வேற அவன் இருக்கான்னு வேற சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அண்ணே நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வானே, மற்றதெல்லாம் எல்லாம் விவரமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரிடா நான் உடனே கிளம்பி வர்றேன். நிலாவுக்கு கால் பண்ணிட்டியா? நிலா தாண்டா அதுக்கு சரியான ஆள். அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதாண்டா நல்லா பேசக்கூடிய ஆள். நிலாவுக்கு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லவும், சரிண்ணா நான் சொல்லிட்டேன் நிலாவுக்கு, நீ கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு சேரனும் பதறிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. சோழன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நிற்கிறத பார்த்துட்டு சேரன் பதறி போய் ஓடியாரு. என்னடாச்சு, பல்லவன் என்ன தப்பு பண்ண அப்படின்னவும், அதை ஏன்னு கேட்குற, பல்லவனும் அந்த காயத்ரி பொண்ணும் ஏதோ ஒரு லாட்ஜில் இருந்திருக்காங்க. போலீஸ் யதார்த்தமா ரைடுக்கு போயில இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரூமில் பார்த்துருக்காங்க. பார்த்ததும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்கண்ணே அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்கிறாரு சோழன். இதை கேட்டு ரொம்பவே பதறி போகிறாரு. என்னடா சொல்கிற, பல்லவனா இப்படி பண்ண அப்படின்னவும், ஆமனே என்னாலையும் நம்பவே முடியலை. நம்ம தான் அவனை குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் என்னடானா இப்படி காலேஜுக்கு லீவ் போட்டு அந்த காயத்ரி பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். வெளியில் சுற்றினா கூட பரவாயில்ல, ரூமில் போய் தங்குற அளவுக்கு இருந்திருக்கான். அவன் யதார்த்தமாக பேசுகிறதுக்காக கூட தங்கியிருக்கலாம். ஆனால் தப்பு பண்ணுற அளவுக்கு அவன் போயிருக்க மாட்டான். ஆனால் அதை போலீஸ்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னவும், சரிடா வாடா உள்ளே போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு பல்லவனை பார்த்து பயங்கர கோபம் வருது. அந்த இடத்துல எதுவும் பேச முடியலை. எஸ்ஐயை பார்த்து சொல்கிறாப்புல, சார் என் தம்பி அப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ பண்ணிட்டான் சார், அவன் அப்படியாப்பட்டவன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும், இதைத்தாயா உன் தம்பியும் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், சின்ன பிள்ளை பண்ணுற தப்பையா அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், காலேஜ் போகிற வயசில் இவனுக்கெல்லாம் இது தேவையா, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் லாட்ஜில் தங்குற அளவுக்கு போயிருக்கான், இவன் போய் சின்ன பையன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோபமாக பேச, அதுக்கு சேரன் மறுபடியும் சொல்கிறாரு, இல்லை சார் அவன் அப்படியாப்பட்ட பையன்லாம் இல்லை, ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கலாம், அது யதார்த்தமாக அவங்க காப்பி சாப்பிட கூட வந்திருக்கலாம், ஆனால் என்ன நடந்துருச்சுன்றதை தீர விசாரிக்கலாம்ல சார் அப்படின்னும், அதெல்லாம் நாங்கள் விசாரிக்காமையா இவனை தூக்கி போட்டு உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோபமாக பேசுகிறாரு. எக்ஸாம் டயத்தில் காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு ஒரு பொண்ணோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஊர் சுற்றினதும் இல்லாமல் லாட்ஜ் எடுத்து ரூமில் தனியாக தங்குற அளவுக்கு போயிருக்கான். இவன் எப்படி ஒன்றுமே தெரியாமல் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கான்னு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கோவமாக கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு சேரன் பல்லவன்கிட்ட, என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னைய காலேஜுக்கு போச்சோன்னா நீ இந்த பொண்ணோட ஊர் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிருக்க, அதுவும் இல்லாமல் இப்போ ரூமில் போய் எதுக்குடா போய் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் தங்குன அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேச, அண்ணே நான் ஒன்றுமே தப்பு பண்ணலைண்ணே, அண்ணே யதார்த்தமாக தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி சாப்பிட்றதுக்காக வந்தோம், காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்ததும் என்னடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், இது யார்டான்னு கேட்டேன், உன்னுடைய லவ்வரான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னேன், சரிடா நாங்கள் இங்கே ரூம் புக் பண்ணி தங்கியிருக்கோம், நாங்கள் இப்போ நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் வெளியே சுற்றி பார்க்க போகிறோம், அது வரையும் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கும், நீங்கள் மனசு விட்டு பேசுகிறாந்தா ரூமில் உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுத்தேன். நாங்களும் எதையுமே யோசிக்காமல் அந்த கீயை வாங்கிட்டு போய் கதவை திறந்து ரூமுக்குள்ளே உட்காந்து சாதாரணமாக பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அந்த நேரம் இவங்க ரைடுக்கு வந்தவங்க எங்களையும் சேர்த்து தப்பாக நினச்சி எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு. அதுக்குள்ளே நிலாவும் அங்கே வந்துடுறாங்க. பல்லவன் சொல்கிறத நிலாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவுக்கு பல்லவனை பார்த்து பயங்கரமாக கோபம் வருது, அடிக்கலாம் போல் இருக்குது. ஆனால் அவங்களும் கட்டுப்படுத்திக்கிட்டு எஸ்ஐயை பார்த்து சொல்கிறாங்க, சார் அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டான், அவன் படிக்கிற பையன் சார், அவன் லைஃபே வீணாக போயிடும், இப்படி நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தது சரியில்லை சார், அவன் நடந்த விஷயத்த பூரா எல்லாத்தையும் சொல்லிட்டான் சார், இப்போ அவனை மன்னிச்சு நீங்கள் விட்டுருங்க சார். நீ யாருமா அப்படின்னு அந்த எஸ்ஐ கேட்க, அதுக்கு சேரன் சொல்கிறாரு, இது என் தம்பி ஒய்ப்பு, இந்த நிற்கிறானே சோழன், இவனுடைய ஒய்ப்பு தான் சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்காக நாங்கள் எடுத்தங்கத்தம்லாம் விட்டுற முடியாது, நாங்களும் தீர விசாரிச்சுட்டு தான் விட முடியும், இந்த பொண்ணு வீட்லேயும் நாங்கள் தகவல் சொல்லி விட்டுருக்கோம், அவங்களும் வரணும்,
இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸும் வந்து அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாதான் இவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் வெளியே விட முடியும். இதை கேட்டதும் காயத்ரி ரொம்பவே பதறி போகிறாங்க. சார், எங்கள் அம்மா அப்பாட்டையெல்லாம் சொல்லிடாதீங்க சார், தயவு செய்து சொல்லிடாதீங்க சார். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாங்க சார். ரூம் படுத்து தங்குறதுக்காடி உன்னை இவ்வளோ தூரம் நாங்கள் படிக்க வச்சோம்னு எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை கொன்னே போட்டுருவாங்க சார்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அந்த எஸ்ஏ கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் சொல்கிறாரு, இது முன்னாடியே உனக்கு இருந்திருக்கணும், இவனோட ஊர் சுத்தையிலே அதை நினச்சி பார்த்துருக்கணும், இதெல்லாம் தப்பு, படிக்கிற வயசில் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவனே கூப்பிட்டு இருந்தாலும் நீ நல்ல பொண்ணாக இருந்தால் ஒதுங்கி இருக்கணும். அதை விட்டுவிட்டு இப்போ வந்து ஏன் காலில் வந்து விழுகிற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிமா அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஏ கோவப்பட்டு சத்தம் போட நிலாவை பார்த்து காயத்ரி சொல்கிறாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, நானும் பல்லவனும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இதை நாங்கள் எத்தனையோ முறை வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலாவும் கோவப்பட்டு, அது எப்படி நம்புவாங்க, நீங்கள் என்ன சின்ன தப்பா பண்ணியிருக்கீங்க, சின்ன பிள்ளை தனமா 2 பேரும் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் எங்கே கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கீங்கன்னு பாருங்க, படிக்கிற வயசில் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சோழன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கையிலே உங்கள் ரூமுக்கு வந்து உங்களுக்கு நான் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் கூட அதை வந்து நினச்சி கூட பார்க்காம மறுபடியும் அந்த தப்பை பல்லவனோட சேர்ந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இனிமேல் என்ன சொல்லி திருத்துறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு கோவமா நிலா படபடன்னு பேசுறாங்க. அதுக்கு அந்த எஸ்ஏ, இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டு பிரச்சனைலாம் உங்க வீட்டில் போய் வச்சுக்கோங்க, இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, மற்ற பிரச்சனைலாம் உங்கள் வீட்டில் போய் பேசிக்கலாம், பேசாமல் கொஞ்ச நேரம் அவங்க பேரண்ட்ஸ் வர்ற வரையும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஐ மறுபடியும் சத்தம் போடுறாரு. நிலா, சேரன், சோழன் 3 பேருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்ன சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. காய்கறியுடைய பேரண்ட்ஸ் வரட்டும் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதமாக சொல்லிட்டாரு. இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னவும் வேறு வழி இல்லை, அவங்களும் வரட்டும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்பயார் இன்னும் போடலைல, அதனால் நம்மளுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. ஆனால் பல்லவனை பார்க்கையில் நிலா, சோழன், சேரன் 3 பேரும் வெளியில் வந்தால் அவனை வச்சு குளிப்பாட்டணும், இவனை இப்படியே விடக்கூடாது, சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்ததுனால இவன் இஷ்டத்துக்கு இப்படி கொண்டாந்து விட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பல்லவன் மேலே அவ்வளவு கோவத்தில் இருக்காங்க. அப்போ தான் அந்த எஸ்ஏ 3 பேரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களாம், இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, எல்லாரும் இங்கே இருந்தால் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், உங்களில் யாராவது இங்கே ஒருத்தர் இருங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சுமூகமாக பேசி நான் அனுப்ப முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாப்புல. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சேரன் சொல்கிறாரு, நிலா நீ மட்டும் இங்கே இருமா, நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து காயத்ரி அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வர்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுமே வந்து வேகமாக வந்து காயத்ரியை கண்ணத்தை சேர்த்து ஒரே அற விடுறாரு. அற விட்டு, நான் உன்னைய படிக்க வச்சா நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, ரூம் படுத்து தங்குற அளவுக்கு போயிட்டியா, உனக்கு எவ்வளவு தைரியம், இதுக்காக உன்னைய இவ்வளோ தூரம் வந்து உன்னை படிக்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்பி படிக்க வச்சதுக்கு எங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் மாறி மாறி அறைகிறாரு. நிலா பக்கத்தில் நின்னதை கவனிக்கவே இல்லை. அது வேற யாரும் இல்லை, மனோகர் தான். மனோகரை பார்த்து காயத்ரி சொல்கிறாங்க, அப்பா நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படின்ட்டு அழுகுறாங்க. சி வாயை மூடு, தப்பு பண்ணாமையா இந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோபத்தோட கையை ஓங்குறாரு. அப்பதான் பின்னுக்க இருந்த நிலா வந்து, அப்பா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வாய்ஸ் கேட்டு அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாரு மனோகர். நிலா நீ எப்படி இங்க அப்படின்னவும், அதை தப்பா நானும் கேட்குறேன், காயத்ரி வந்து உங்களை அப்பாங்கிறா, நீங்கள் அவர் பொண்ணுங்கிறீங்க, என்ன நடக்குதுங்க, என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோட நிலா கேட்க